ரோஹித் சர்மாவோட அப்ரோச் எதனால இப்படி இருக்குது? ஏன்னா இப்போ உங்களுக்கு 50 ஓவர்ஸ் உங்களுக்கு 350 ரன்ஸை நீங்க சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே, ஒரு குவிக் ஃபயரா ஓப்பனிங் கொடுக்குறது நியாயம் இருக்கு. 240 தான் நீங்க சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் போது இவ்வளவு குவிக். ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். பங்களாதேஷும் அதான் சொன்னேன் நான். எஸ். ஏன்னா பங்களாதேஷும் 228 டார்கெட். 228க்கு போய் இந்த அதிரடி ஆட்டம் தேவையா? அழகா நின்று சாப்பாடு சாப்பிட்டு அழகா விளையாடலாம். அந்த மாதிரி டார்கெட் ரொம்ப கம்மி. ரெண்டாவது 11 பேட்ஸ்மேன் இருக்காங்க. இது வந்து அன்னெசரியா போய் விக்கெட்டை கொடுத்து அவருக்கு பின்னாடி ஒரு 3 விக்கெட் அவங்களும் சுத்தி அவுட் ஆனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேயா ஐயர் சுத்தி அவுட் ஆனாரு, அக்ஸார் பட்டேல் சுத்தி அவுட் ஆனாரு. அவங்களும் அப்படிதான் ஆனாங்க. அதனால நாட் அட் ஆல் நெசசரி. போன மேட்ச் வந்து கில் இருந்தாரு, அதனால பழைச்சோம் நம்ம. இந்த மேட்ச் வந்து அப்கோர்ஸ் கில் ரொம்ப பிரமாதமா ஆடினாரு. கொஸ்டினே கிடையாது. அவர் இன்னைக்கு டாப் ஃபார்ம்ல இருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகா ஆடினாரு. அண்ட் கோலி, ஐ எம் வெரி ஹாப்பி ஹஸ் கம் பேக். ஓகே, ஐ ஹோப் இட் கண்டினியூஸ். அவர் ஒரு இன்னிங்ஸோட இல்லாம எல்லா மேட்சும் இதே மாதிரி விளையாடணும். இதுல இன்னொரு முக்கியமா சொல்லணும்னாக்கா, இந்த 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப்னு ஒரு பேச்சு இருந்தது இல்லையா கோலியை பத்தி. பாகிஸ்தான் போர்டு அதை மறந்துட்டாங்க கம்ப்ளீட்டா. யாருமே 5th ஸ்டம்புக்கு போடல போலிங். என்ன, ஓகே விக்கெட்ல எஃபெக்ட் இல்லை, விக்கெட் ரொம்ப ஸ்லோ இருந்தா கூட அந்த இடத்துல ஆல் ஃபீல்ட்ல செட் பண்ணிட்டு அதே இடத்துல போட்டிருந்தாக்க கோலி வந்து ராங் ஷாட் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கல. கோலி அவ்வளவு அழகா ஆடினாரு, பிரமாதம் ஆடினார். ரொம்ப கொஸ்டினே கிடையாது.